ஹாய் ஹலோ எவ்ரிவன். நான் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, காலம் அப்படின்ற ஒரு காட்டாரை நம்மளால் பின்னோக்கி ஓட வைக்க முடியுமா? நீங்கள் நிறைய பேர் டெனட் அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. இந்த டெனட் அப்படின்ற ஒரு படத்தில் டைமை இன்வர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த படத்தில் கூடிய கதாநாயகனுக்கு மட்டும் காலம் பின்னோக்கி ஓடிட்டுருக்கும். ஸோ இது மாதிரி ரியல் லைஃப்பில் டைமை, அதாவது காலத்தை நம்மளால் பின்னோக்கி ஓட வைக்க முடியுமா? அப்படி ஓட வைக்க முடியாது அப்படின்னா எந்த இயற்கையில் இருக்கக்கூடிய எந்த விதி காலம் பின்னோக்கி ஓடுறதை தடுக்குது? இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஸோ இயற்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விதியுமே, அதாவது பார்த்திங்கன்னா நியூட்டனோட விதிகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஆர் மேக்ஸ்வெல்ஸோட விதிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆர் ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இந்த எந்த ஒரு விதியுமே டைமை இன்வர்ஸ் பண்ணாலுமே டைம் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஓடிட்டுருக்கப்போ எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் டைமை ரிவர்ஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். நியூட்டனோட விதியை எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பால் இருக்குது. ஒரு பால் மேலே நான் ஒரு ஃபோர்ஸை செலுத்துகிறேன் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் அந்த பாலை தள்ளக்கூடிய விசை, புஷிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ இதை டைமை இன்வர்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புஷிங் ஃபோர்ஸ் அப்படியே புல்லிங் ஃபோர்ஸாக மாறிடும், இழுக்கக்கூடிய விசையாக மாறிடும். பட் ஸ்டில் நியூட்டனோட விதி அப்ளிகபிள் ஆகும். அந்த பாலோட மோஷன்ஸை நம்மளால் இன்னமும் நியூட்டனோட விதிகளை அப்ளை பண்ணி விளக்க முடியும். ஸோ அப்போ நியூட்டனோட விதிகள் டைமை பொறுத்த வரைக்கும் சிமெட்ரிக்காக இருக்குது. இந்த சேம் வே தான் மேக்ஸ்வெல்ஸோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் விதிகளும் அண்ட் ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தெரியும். இந்த தியரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ஸில் ஓடுதா ஆர் பேக்வர்ட் டைரக்ஷனில் ஓடுதா அப்படின்ற பற்றி இட் டசன்ட் கேர். ஸோ இது ரெண்டு டைரக்ஷன்ஸ்லையுமே ஈக்குவலாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த லாஸ் எல்லாமே. அப்போது இயற்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விதி டைம் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது அண்ட் தென் டைம் பேக்வர்ட் டைரக்ஷன்ஸில் ஒர்க் அவுட் ஆகலை, எந்த விதி டைம் ரிவர்ஸில் ஓடுறதை தடுக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தெர்மோடைனமிக்ஸில் என்ட்ரோபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டரை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஃபிசிக்ஸ் டைம் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டியும் என்ட்ரோபி அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டியும் சிமிலியரான கேரக்டரிஸ்டிக்ஸை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும், காலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கடந்த காலத்துலேருந்து எதிர்காலத்தை நோக்கி ரைஸ் ஆகிட்டே போகுது. இந்த சேம் வே என்ட்ரோபி அப்படின்ற இந்த பேராமீட்டரும் எப்போவுமே ரைஸ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர். அப்போ இது ரெண்டுக்கும் ஒரு ரைஸ் ஆகிட்டே இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டின்றது ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. ஸோ அப்போ இதை வச்சு தான் ஃபிசிக்ஸ் அப்போ என்ட்ரோபி அண்ட் டைம் ரெண்டுக்கும் ஒரு க்ளோஸான இன்டிமேட்டடான ஒரு லிங்க் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ட்ரோபி அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ தட் அதை வச்சு டைம் ஏன் பாஸ்ட்லேருந்து ஃபியூச்சர் நோக்கி மட்டும் போகுது, பட் ஃபியூச்சர்லேருந்து ரிவர்ஸில் போகலை அப்படின்றதுக்கான பதில் நம்ம இதுலேருந்து கிடைக்கும். ஸோ அப்போ என்ட்ரோபி அப்படின்ற இந்த விதி எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி எப்போவுமே கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறத விரும்புறது இல்லை. அது எனர்ஜி பார்த்தீங்க அப்படி ஆல்வேஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆக தான் விரும்புது. இதை இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ட்ரோபி அப்படின்ற இந்த இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, எவ்வளோ பாசிபிள் வேஸில் இப்போ ஒரு ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. கண்டெய்னருக்குள்ளே ஏர் மாலிகுல்ஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ நார்மல் சைஸ் ஒரு கண்டெய்னர் எடுத்திங்கன்னா கூட அதில் ட்ரில்லியன் கணக்கான மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக இந்த ட்ரில்லியன் கணக்கான மாலிகுல்ஸ் எவ்வளோ பாசிபிள் வேஸில் எனர்ஜியை பங்கிட்டுக்கிறது அப்படின்ற இந்த மெஷர்மெண்ட்டு தான் பார்த்திங்கன்னா என்ட்ரோபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, லெட்ஸ் சே தட் ஒரு 3 சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 3 சாக்லேட் இருக்குது அண்ட் தென் 3 பர்சன்ஸ் இருக்காங்க. இப்போது இந்த 3 சாக்லேட்டை இந்த 3 சில்ட்ரனுக்கு மோர் ப்ராபபிள் வே, எந்த ப்ராபபிள் வேஸில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஸ் சே தட் இப்போ பர்சன் ஏ, பர்சன் பி, பர்சன் சி 3 பேர் இருக்காங்க, ரைட்டா? இந்த நமக்கு எவ்வளோ பாசிபிள் வேஸில் இந்த 3 சாக்லேட்டையும் இந்த 3 பேர்த்துக்கு பங்கிட்டு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஸ் 3 சாக்லேட்டையும் ஒரே ஆளுக்கு கொடுக்குறது. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 சாக்லேட்டையும் பர்சன் ஏக்கு கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தேன் அப்படின்னா பர்சன் பிக்கும் 0 சாக்லேட் அண்ட் பர்சன் சிக்கும் 0 சாக்லேட். த சேம் வே 3 சாக்லேட்டையும் நான் பர்சன் பிக்கு கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தேன் அப்படின்னா ஏ அண்ட் சி இவங்க 2 பேர்த்துக்கும் 0 சாக்லேட். த சேம் வே 3 சாக்லேட்டையும் நான் பர்சன் சிக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தேன் அப்படின்னா பர்சன் ஏ அண்ட் பர்சன் பி 2 பேர்த்துக்குமே 0 சாக்லேட். ஸோ அப்போ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 சாக்லேட்டையும் ஒரே ஆளுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அதை 3 விதத்தில் நான் கொடுக்க முடியும், ரைட்டா? ஸோ த சேம் வே இந்த 3 சாக்லேட்டில் குறைஞ்சது 2 சாக்லேட்டை ஒரு பர்சன்ஸ்க்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பாசிபிள் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்கே இந்த டயராமில் நான் இங்கே அதுக்கான ப்ராபபிலிட்டியை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சன் ஏக்கு நான் 2 கொடுக்கலாம்,
அண்ட் தென் அப்படி 2 கொடுத்தேன் அப்படின்னா பர்சன் பிக்கு 1 கொடுக்கலாம் அண்ட் பர்சன் சிக்கு 0 கொடுக்கலாம். ஆர் அதர்வைஸ் பர்சன் ஏக்கு நான் 2 கொடுத்துட்டேன் அப்படின்னா பர்சன் பிக்கு 0 கொடுக்கலாம் ஆர் பர்சன் சிக்கு 1 கொடுக்கலாம். ஸோ த சேம் வே இந்த டயக்ராமில் காட்டியிருக்க மாதிரி இவ்வளோ பாசிபிள் வேஸில் என்னால் ஒரு பர்சன்ஸ்க்கு, அதாவது எனி ஒன் பர்சன்ஸ்க்கு 2 சாக்லேட்டாவது வர மாதிரி வந்து பார்த்தோன்னா அதுக்கான பாசிபிலிட்டி தான் இங்கே நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை வந்து 6 ப்ராபபிள் வேஸில், அதாவது நம்மளால் கொடுக்க முடியும். த சேம் வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த சேம் அந்த 3 சாக்லேட்டில் அட்லீஸ்ட் 1 சாக்லேட்டை 1 பர்சன்ஸ்க்கு, இந்த பர்சன் ஏ, பர்சன் பி, பர்சன் சியில் அட்லீஸ்ட் ஒருத்தவனுக்காவது 1 சாக்லேட் வரணும் அப்படின்றதுக்கான அந்த ப்ராபபிலிட்டி என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து நான் டயக்ராம்லேயே காட்டியிருக்கேன். ஸோ 7 பாசிபிள் வேஸில் இந்த மாதிரி சாக்லேட்டை பங்கிட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சாக்லேட் 3 சாக்லேட்டுமே ஒரே பர்சன்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வெறும் 3 தான். பட் த சேம் 3 சாக்லேட் பரவி இருக்கிறதுக்கான, அதாவது 1 சாக்லேட் ஒரு பர்சன்ஸ்க்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 7 ஸ்டேட். ஸோ அப்போ எது அதிகமான மைக்ரோ ஸ்டேட், எது அதிகமான ப்ராபபிள் ஸ்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாக்லேட்ஸ் இந்த 3 பர்சன்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம், கான்சன்ட்ரேட் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டியோட. ஸோ அப்போ வந்து என்ட்ரோபி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் திஸ் வே நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இப்போ எனர்ஜி கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறத விட எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் மோர் ப்ராபபிள். ஸோ அப்போ மோர் ப்ராபபிள் ஸ்டேட்டை நோக்கி நகரக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஜென்ரலாக. ஸோ அப்போ இப்போ டைமை இன்வெர்ஸ் பண்ணி பாருங்களேன். இப்போ டைமை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெனட் படத்துலேயே பார்த்துருந்துருக்கலாம் நிறையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது சன்லேருந்து எனர்ஜி எல்லா பக்கமும் டிஸ்பர்ஸ் ஆகுது, கான்சன்ட்ரேட்டட் எனர்ஜி எல்லா பக்கமும் டிஸ்பர்ஸ் ஆகுது. இப்போ டைமை இன்வெர்ஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பர்ஸ் ஆன எனர்ஜி சன்னை நோக்கி திருப்பி கான்சன்ட்ரேட் ஆகும். இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி தெர்மோடைனமிக் செகண்ட் லா. அதாவது என்ட்ரோபி இந்த கேஸ்க்கு என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. அது பரவி இருக்கிறது தான் மோர் ஸ்டேபிள் ஸ்டேட், கரெக்டாக? ஸோ அப்போ பரவி இருக்கிறது மறுபடியும் கான்சன்ட்ரேட் ஆகுது அப்படின்னா மோர் ஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து அதாவது மோர் ப்ராபபிள் ஸ்டேட்லேருந்து மோர் இம்ப்ராபபிள் ஸ்டேட்டை நோக்கி சிஸ்டம்ஸ் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது, கரெக்டாக? ஸோ இது அக்கார்டிங் டு த ஸ்டாட்டிஸ்டிக்கல் லா இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து டைம் ரிவர்ஸில் நடக்கிறது இல்லை, ஏன் வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய ஃபினாமினாஸ் எல்லாமே ரிவர்ஸில் நடக்கிறது இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஃபார்வர்டில் நடக்கிறது தான் என்ட்ரோப்பியை இன்க்ரீஸ் பண்ணுது. ரிவர்ஸில் நடந்துச்சு அப்படின்னா என்ட்ரோப்பியை அந்த ஈவெண்ட்ஸ் டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அப்படி என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகாது பிகாஸ் அக்கார்டிங் டு த ஸ்டாட்டிஸ்டிக்கல் லா இட் இஸ் மோர் இம்ப்ராபபிள். ஸோ இன் திஸ் வே ஏன் டைம் ஒன் டைரக்ஷன்ஸில் மட்டும் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நம்மளால் விளக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள்.